ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் 184 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் 1-1 என்ற சமநிலையில் மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 474 ரன் எடுத்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 369 ரன் எடுத்தது. 105 ரன் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை துவக்கிய ஆஸ்திரேலிய அணி 4வது நாள் ஆட்ட நேர முடிவில் 9 விக்கெட்டுக்கு 228 ரன் எடுத்து 333 ரன் முன்னிலை பெற்றிருந்தது. 5வது மற்றும் கடைசி நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலிய அணி 234 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்ததால் 340 ரன்கள் எடுத்தால் வெற்றி கிடைக்கும் என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கியது. துவக்க வீரர் ஜெய்ஸ்வால் ஒரு பக்கம் நிலைத்து நிற்க, மறுபுறம் ரோஹித் சர்மா, ராகுல், விராட் கோலி, ஜடேஜா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். நிலைத்து நின்று ஆடிய ரிஷப் பண்ட் 30 ரன்னிலும், ஜெய்ஸ்வால் 84 ரன்களிலும் தங்களது விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியில் சிராஜ் டக் அவுட்டாக இந்திய அணி 155 ரன்னில் ஆல் அவுட் ஆகிய 184 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னியில் ஜனவரி 3ஆம் தேதி துவங்குகிறது.